ஹாய் ரோக்லே, வெரி குட் மார்னிங். 2025 நாங்கள் எப்படி வெல்கம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. இவ்வளோ நாள் நான் என் வாழ்க்கையில் கேக் கட் பண்ணதில்லை நியூ இயர்க்கு. ஆனால் ஆனந்தி இந்த தடவை வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் கோயில் போயிட்டு வந்தோம். கோயில் கூட இந்த தடவை தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில டைம் கிளைண்ட்ஸ் வருவாங்கன்ட்டு உட்காண்ட்ருப்பேன். சாயந்தரம் போகலான்ட்டு சாயந்தரம் போயிருப்போம் 2 வருஷமாக. இந்த வருஷம்தான் காலையிலேயே 3 கோயில் போயிட்டு வந்தோம். குமரன் கோட்டம், அப்புறம் பாபா கோயில், அப்புறம் நியூ பெருமாள் கோயில். சூப்பராக இருந்துச்சு. 2025 ஸ்டார்ட் ஆனது சூப்பராக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்ப்போம் போக போக எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஓல்டு பெருமாள் கோயில் முன்னாடி அங்கே இப்படி நிப்பாட்டி வச்சுருப்பாங்க தேர் மாதிரி. நைட்டு கேக் கட் பண்ணிட்டு வந்தார். என்ன மேங்கோ ஃப்ளேவர், சூப்பராக இருந்துச்சு ரோக்லே. இவர் தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார். டைனிங் டேபிள் எப்போவும் ஏதாச்சும் ஒன்று கிடக்கும், நாரிட்டு கிடக்கும். அப்புறம் ஆனந்தி தான், நான் லைவ் போட்டு பேசிகிட்டு இருந்தனால அவர் தான் நீட்டாக துணியெல்லாம் போட்டு டேபிளை அரேஞ்ச் பண்ணார். அப்புறம் கரெக்டாக 12 மணி ஆகும்போது மொபைலில் பார்த்து டைமை அப்படியே ஊதி கேக் கட் பண்ணோம். சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஆனந்த் மாமு, இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மொமெண்ட் கொடுத்ததுக்கு. ஒரே ரொமான்ஸ் தான். நான் கிஸ் பண்ணேன், அவர் என்னையே கிஸ் பண்ண. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனந்தி திருப்பி வந்து கிஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டார். வாங்க ரோக்லே, கேக் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன நம்மளால் நிறையா சாப்பிட முடியாதே சுகரை வச்சுக்கிட்டு. அப்புறம் டெய்ரி மில்க் வாங்கிட்டு வந்திருந்தார். அவர் வாங்கிட்டு வந்ததே அவருக்கு கொடுத்து சமாளிச்சிட்டேன். அப்புறம் ப்ராப்பராக ஒரு கிஸ் கேட்டால் அப்புறம் ப்ராப்பராக கிஸ் பண்ணார். ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் தான் நாங்கள் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம். வாங்க சாப்பிட்லாம். எனக்கு கொஞ்சம் அப்புறம் காலையில் ரெடியாகி ஃபஸ்ட்டு குமரன் கோட்டம் போயிட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு போனோன்னே ஹாய் ரோக்லே, வெரி குட் மார்னிங். அவசரம் கோயில் கிளம்பிட்டுருக்கோம். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். எப்படி போயிட்டுருக்கு நியூ இயர்? எங்கள் நியூ இயர் பொறுமையாக ரெடியாகி இப்போ தான் கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து லைவெல்லாம் போட்டு தாக்குறேன். சமைக்கணும் வந்து வேறு. தேவி சித்ரா சிஸ்டர் ஒண்டிபுதூர், தேங்க்யூ ஸோ மச். இந்த சாரீ வந்து 1.5 வருஷம் முன்னாடி ஆனந்தி என்னையும் பார்க்குறதுக்கு வந்தாங்க. இவங்க 2 தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோஷியல் மீடியாவில் பழக்கான சிஸ்டர் தான். எனக்கு இந்த சாரீ எடுத்து கொடுத்தாங்க. இப்போ தான் நான் ரெடிமேட் ப்ளவுஸே வாங்கி 1.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் போடுறவங்களே. பாருங்கள் ட்ரெஸ் வியூ நல்லா இருக்கா? தேவி சித்ரா சிஸ்டர், சாரி 1.5 வருஷம் ஆயிடுச்சு இந்த சாரீ கட்டுறதுக்கு. ஆனால் அழகாக இருக்குது. இன்னும் கோட் அடிக்கல, ஃபால்ஸ் வைக்கல, எல்லாம் ரெடியாக இருக்குது. தைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நல்லா இருக்கா அவங்களே? பாய் ஆல், வந்து பேசுகிறேன். இதுதான் குமரன் கோட்டம் கோயில் சூலூரில். சூப்பராக இருக்கும் அவங்களே. சூலூரில் சுற்றி சுற்றி கோயிலுங்க தான். கோயிலும் ஏர்ஃபோர்ஸ் தான் இங்கே ஸ்பெஷல். அப்புறம் சாய்பாபா கோயில் பக்கத்துலேயே இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில். சாய்பாபா கோயில் போனோம்.
அது சாய்பாபா அது பின்னாடி சைடு போய் எடுத்தால் மெயின் சின்னதாக ஒரு டெம்பிள் இருக்கும், அதை எடுக்கலை. அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணல நான். அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா பரதநாட்டியம் அரங்கேற்றமா என்னன்னு தெரியல, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க, அழகாக இருந்தாங்க. அதையும் போய் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம வெங்கடாஜலபதி, புது வெங்கடாஜலபதி அவரை பார்க்க வந்த பெருமாள் கோயில். அங்கே இது வந்து சரஸ்வதி சாமி. அப்புறம் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ரதம் மாதிரி இருக்கிறதுலையும் சூப்பராக இருந்துச்சு. வீடியோ ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் இது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நான் செல்ஃபி கேமராலையும் ரெக்கார்ட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரோக்லே. இப்படி தான் 2025 ஸ்டார்ட் ஆச்சு.